ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் டே அண்ட் நைட்டுமே டைப்பர் யூஸ் பண்ணுறீங்களாக்கா, இல்லை நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்க. நான் நைட்டு மட்டும் தாங்க டைப்பர் யூஸ் பண்ணுவேன். அதுவும் வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லைனா 4 நாள் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். நான் டே டைமில் வந்து டைப்பர் யூஸ் பண்ணேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எந்த ரீசனால நான் டைப்பர் யூஸ் பண்ணேன்னா, எங்கன்னா வெளியே போகும்போது மட்டும்தான். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போவேன், வேக்சின் போடுறதுக்காக, ஏன்னா ஒரு ட்ராவலுக்கு போகும்போது மட்டும்தான் பாப்பாவுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து டே டைமில் வந்து நான் டைப்பர் பாப்பாவுக்கு போட மாட்டேங்க. மாதத்தில் ஒரு 2 days செக்கப்பு, ஹாஸ்பிட்டல் செக்கப்பு, இல்லைன்னா வேக்சின் போடுற மாதிரி. ஸோ அந்த ரீசனால் மட்டும்தான் காலையில் அப்புறம் வந்து மதியம் அந்த மாதிரி டைமில் வந்து டைப்பர் யூஸ் பண்ணேன். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12:30 போல் தான் நான் டைப்பர் வந்து பாப்பாவுக்கு போடுவேன். டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம பண்ணக்கூடியது என்னென்னா, ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து டெடிபார் பிராண்டோட ரேஷ் க்ரீம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் பாப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இல்லையா, டிஸ்சார்ஜ் பண்ணி, அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டைப்பர் போடும்போது ரேஷ் க்ரீமு இல்லைனா வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணலாம். டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸுங்க. ரேஷ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைப்பர் போடுங்க. டைப்பர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours இல்லைனா 4 hours அந்த டைப்பரோட யூசேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எதனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேறு டைப்பரை நீங்கள் போட்டு விடலாம். நான் வந்து பாப்பாவுக்கு இப்படி தான் நான் டைப்பர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து டே டைமில் டைப்பர் வந்து என்னைக்கா ட்ராவல் இந்த மாதிரி போனால் மட்டும்தான் டே டைமில் வந்து நான் டைப்பர் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நைட் டைமில் மட்டும்தாங்க நான் டைப்பர் பாப்பாவுக்கு போடுவேன். அதுவும் வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா நானே வந்து மறந்துடுவேன், போடவே மாட்டேன். சரி, கீழே வந்து ட்ரை பெட்ஷீட் போட்டுருவேன். ஸோ யூரின் போனாலுமே பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் இல்லைன்னா வந்து பேண்ட்ஸ் போட்டு விட்டுருவேன். ஸோ அது வந்து ஈரம் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் வந்து அதை மடித்து அந்த மாதிரி வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப நம்ம டைப்பர் யூஸ் பண்ணாலுமே அது ப்ராப்ளம் தான். நான் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்டிலாக பெருசாகவே வாங்கிட்டேன். ஏன் இவ்வளோ பெருசாக வாங்கினேன்னு எனக்கே தெரியல. நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பர் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸு. இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 5.1 kg இருக்காங்க. ஸோ அதனால் வந்து முன்னாடி வந்து நியூபார்ன் பேபியோட டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாப்பாவோட வெயிட் வந்து 5.1 kg. இப்போ 3rd வேக்சின் போடும்போது நான் செக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்மால் சைஸ் வந்து வாங்கிட்டேன். இது வந்து 5 kgலேருந்து 8 kg வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நான் என்னென்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 78 pads இருக்குது. ஸோ ஸ்மால் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா லூலாப்ன்ற டைப்பர் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நான் வந்து இந்த பிராண்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த சைட்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உள்ளே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ் மாதிரியே இருக்கும். இதில் மெயினாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளமே இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஹோல் நைட் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜே. நான் எதனாலனா நான் வந்து ஒன் டே பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து பாப்பா ஃபீட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரு 6 hours கிட்ட ஆயிடுச்சு. பட் ஆனால் யூசேஜ் வந்து ஃபுல்லானாலுமே லீக்கேஜ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராடக்டை நான் தேடி வாங்குறது. ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க. பாருங்கள், இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இப்படியே வந்து நம்ம இதை உள்ள 2 சைடும் கால் விட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் யூசேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா இப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். உள்ளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும்.
ஸோ ஒரு 6 ஹவர்ஸ் ஆனால் கூட வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளமே இல்லைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கூட இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகம் தான், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 700 கிட்டே வந்துச்சு. இது வந்து 560 கிட்டே வந்துச்சு. பட் அதுவுமே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் நியூபார்ன் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஆர்டர் பண்ணும் போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்ததுனால நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். பட் இதுவும் ஓகே தான், ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா லூலாப்ன்ற டைப்பர் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், நான் வந்து பூந்தமல்லி பனிமலர் ஹாஸ்பிட்டல்லையே வந்து டெலிவரி பார்த்துருந்தேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ரைலேருந்து பேம்பர்ஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நோட்டில் வந்து அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஸோ மதரை பற்றின டீட்டெயில், பேபி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு டைப்பர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்பர் 3 டைப்பர் கிட்டே இருக்கும். ஸோ 2 வாட்டி அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ பாப்பா பிறக்கும் போது அப்போ நான் டைப்பர் யூஸ் பண்ணேன். அந்த டைமில் வந்து நான் எதுவுமே வாங்கலை. ஸோ அந்த ரீசன் தான் டைப்பரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரினாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து டைப்பர் வந்து அப்பப்போ போட்டுடுவேன். மற்றபடி வந்து காட்டன் கிளாத் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எங்கன்னா வந்து காட்டன் கிளாத் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த காட்டன் கிளாத்தை துவைக்க கூட அந்த இடத்துல ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அந்த ரீசனால் நான் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணேன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி கிளியை போட்டுருவேன். துவைச்சிலாம் வந்து காய வைக்க முடியாது ஹாஸ்பிட்டல்லன்றதுனால ரீசனால் எப்போனாவது தான் டைப்பர் வந்து போடுவேன். ஸோ அந்த பேம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே ஒரு 4 பேம்பர்ஸ் என்னமோ தான் கொடுத்தாங்க. ஸோ அதை அங்கேயே நான் ஹாஸ்பிட்டல்லையே யூஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ஆன்லைனில் செக் பண்ணேன். நான் எந்த பொருள் வாங்கினாலுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்து தாங்க வாங்குவேன். ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், குவான்டிட்டி நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் மட்டும்தான். ஸோ எதுக்காக இந்த வீடியோனா, டைப்பர் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. டே டைமெல்லாம் நைட் டைமெல்லாம் டைப்பர் யூஸ் பண்ணோன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த இடம்லாம் வந்து ரேஷஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி அலர்ஜி பிரச்சனைலாம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து டைப்பருன்றது வந்து எப்போனா வெளியே போக இருக்கும்போது மட்டும்தான். மற்றபடி நைட் டைமில் தூங்குறதுக்கு வந்து டைப்பர் யூஸ் பண்ணலாம். என்ன ரீசன்னால் நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, பாப்பாவுக்கு வந்து யூரின் போயிட்டாங்கன்னா நைட் டைமில் பாப்பாவோட தூக்கம் வந்து போயிடுது. அப்போத்துலேருந்தே சிடின்னு அழ ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. டைப்பர் போட்டால் மட்டும்தான் கொஞ்ச நேரமாவது தூங்குவாங்க. இல்லைன்னா வந்து சிவராத்திரி தான், நைட்லேருந்து காலையில் வரைக்கும் நான் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 5 மினிட்ஸ்க்கு 1 டைம் வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்களா. ஸோ யூரின் போகும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், தூக்கமே போயிடும். அவங்களும் தூங்க மாட்டாங்க, நாங்களும் தூங்க மாட்டோம், எங்கள் ஃபேமிலியில் யாருமே தூங்க மாட்டோம். அதனால் நைட் டைம் கொஞ்சம் டைப்பர் நான் ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். பாப்பா நல்லா தூங்கினா, ஒரு 3 ஹவர் தூங்கினா. அப்புறம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எழுப்பி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவா, எழுப்பி ஃபீட் பண்ணுவேன். அப்போ டைப்பர் போடும்போது பாப்பா வந்து நிம்மதியாக தூங்குறான். ஸோ அவளுக்கு வந்து தண்ணி பட்டா மட்டும் டக்குன்னு எழுந்துக்கிறான். ஸோ அந்த ரீசனால் மட்டும்தான் நான் நைட் டைமில் மட்டும் டைப்பர் போடுவேன். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பர் வந்து காலி ஆயிடுச்சு. அந்த சுப்ரீம் பேண்ட்ஸ் அந்த நியூ பார்ன் பேபிக்காக வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 30 பேண்ட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து காலி ஆயிடுச்சு. நான் ஆர்டர் போட்டேன், ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் போட்டேன். வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் கிட்ட ஆச்சு. ஸோ அதனால் வந்து நான் வேறு எந்த டைப்பருமே யூஸ் பண்ணலங்க. இந்த பிராண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த பிராண்டே நான் ஆர்டர் போட்டேன். ஸோ வரத்துக்கு 3 டேஸ்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி இதையே யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கிட்டேன். ஆனால் வரத்துக்கு கொஞ்சம் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கிட்ட ஆகிடுச்சா. நான் வேறு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போன உடனே அவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு 2 டேஸ் மட்டும் தள்ளி போடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்ற மாதிரி அவங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ அவங்களும் 2 டேஸ் தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் டிலே ஆனதுனால நான் வந்து வேறு டைப்பருமே நான் யூஸ் பண்ணல, இது மட்டும் தான் யூஸ் பண்ணான்னு நான் பாப்பாவுக்கு வந்து டைப்பரே போடலை. அப்போ வந்து பாப்பா என்ன பண்ணான்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிட்டே தான் இருந்தா. சரியாக தூக்கமே இல்லை. எப்போ வந்து அப்போ தான் நிம்மதியாகவே இருந்துச்சு. இந்த டைப்பர் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை சொல்லலாம் தான். ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த டைப்பர் நான் யூஸ் பண்ணுறக்கா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த ரீசன் தான். இந்த டைப்பர் யூஸ் பண்ணுறவங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டைப்பர் வந்து எவ்வளோ நேரம்க்கா யூஸ் பண்ணணும், ஸோ எப்போ ரிமூவ் பண்ணணும், எல்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நைட் டைமில் வந்து டைப்பர் வந்து ஒரு 12 o'clock போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் டைப்பர் வந்து 3 to 4 hours தான். ஸோ அதுக்கு மேலே அந்த யூசேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா பாப்பாவுக்கு வந்து அது ஃபுல்லாகிடும். ஸோ யூரின் போய் அது ஃபுல்லாகிடும். அப்போ பாப்பாவுக்கு வந்து அலர்ஜி ரேஷஸ் ப்ராப்ளம் வரும்.
ஸோ 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டைப்பரை வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா 3 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைப்பர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா டக்குன்னு வந்து திருப்பி ஒரு டைப்பரை போட்டுறாதீங்க. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு வைப்ஸ் வச்சு முன்னாடி தொடச்சி விட்டேன். இப்போ வைப்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ரேஷஸ் க்ரீம் முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அதனால் அதே வந்து ரேஷஸ் க்ரீம் லைட்டாக வந்து அப்ளை பண்ணுவேன். இல்லைனா நீங்கள் வைப்ஸ் கூட யூஸ் பண்ணி லைட்டாக தொடச்சி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுடணும். கொஞ்சம் காற்று போகணும். ஸோ அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் டைப்பரை போடுங்க. இல்லை நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து டெடிபேர் பிராண்டோட மாய்ஸ்சரைசர் தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ நான் பாப்பா ஹாஸ்பிட்டல் செக்கப் போகும்போது டாக்டர் வந்து பவுடர் போடக்கூடாதுங்க, மாய்ஸ்சரைசர் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து டெடிபார் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், டெடிபார் சோப் யூஸ் பண்ணுறேங்க. டெடிபார் மாய்ஸ்சரைசர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டாலுமே ஓகே தான். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். வைப்ஸ் வந்து அப்ளை பண்ணி கூட லைட்டாக தொடச்சி விடலாம். இல்லைனா நீங்கள் வந்து ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா புது டைப்பரை நீங்கள் போடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு டைப்பரை ரிமூவ் பண்ணவுடனே டக்குன்னு டைப்பர் போட்டிங்கன்னா பாப்பாவுக்கு வந்து டைப்பர் போட்டாலுமே அந்த யூசேஜ் வந்து ஃபுல்லாகிடும் இல்லையா. ஸோ அப்போ யூரின் வந்து லைட்டாக பாப்பாவோட ஸ்கின்ல இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு நான் வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன் தான். முன்னாடிலாம் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நைட் டைம் சப்போஸ் என் தூக்கத்தில் நான் மாத்துறேன்னா சில டைம் வந்து நான் அதை மறந்துடுவேன். ஸோ அந்த ரீசனால தான் சொல்கிறேன். பட் வைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வைப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா புது டைப்பரை மாற்றுங்க. இல்லை நான் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா புது டைப்பரை மாற்றுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் டைப்பர் வந்து போடணும். நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு இது வரைக்குமே எந்த ஒரு ரேஷஸ் ப்ராப்ளமும் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளமும் வந்ததே இல்லைங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நான் இந்த டைப்பரை வாங்கியிருக்கேன். 78 பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 560 ருபீஸ் நினைக்கிறேங்க. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் தான் மற்ற டைப்பரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் என்ன டைப்பர்க்கா யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம்க்கா யூஸ் பண்ணுறீங்க, டே டைமில் யூஸ் பண்ணலாமா, நைட் டைமில் யூஸ் பண்ணலாமா, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு லாங் வீடியோ எடுக்கலான்னு தாங்க இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ மாம்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.